முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டம். பல்வேறு மாநிலங்களிலிருந்து 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அழைப்பை ஏற்று கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் சென்னை வருகை. 3 மாநில முதலமைச்சர்களையும் வரவேற்ற திமுக எம்பி, அமைச்சர்கள். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டத்தில் கர்நாடக சார்பில் சித்தராமையா கலந்து கொள்ள முடியாத நிலையில் டி.கே. சிவகுமார் பங்கேற்கிறார். பாஜக கூட்டணியில் இருக்கும் ஜனசேனா கட்சியும் பங்கேற்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த திரிணாமுல் காங்கிரஸ் போலி வாக்காளர் அடையாள அட்டை விவகாரத்துக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதால் பங்கேற்கவில்லை என தகவல். திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் இன்று கருப்பு கொடி போராட்டம். அரசுக்கு எதிரான மக்களின் கோபத்தை திசை திருப்ப திமுக அரங்கேற்றும் மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என அண்ணாமலை சாடல். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 700 கொலைகள் நடந்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா குற்றச்சாட்டு. திமுகவின் அரசியல் மோசடிதான் இன்று நடைபெறவுள்ள மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டம் எனவும் விமர்சனம். பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தவன் நான் அல்ல. சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இபிஎஸ் பேச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ. ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கி விஏஓவை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை. தூத்துக்குடியில் அதிகாலையில் பரவலாக கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் காதலிக்க மறுத்ததால் ஆத்திரம். கல்லூரி மாணவியின் தம்பியை கடத்திய இளைஞர்கள் 3 பேர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமுனை அருகே வங்கி மேலாளர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. வீட்டின் கதவை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தென்காசி மாவட்டம் புன்னையாபுரம் சந்தன மாரியம்மன் கோவில் பங்குனி பூக்குழி திருவிழா கோலாகலம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழா 4ஆம் நாள் உற்சவத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த ராஜகோபால சுவாமி. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மலை தேனி கொட்டியதில் முதியவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி.
விளையாட்டுத்துறைக்கு தமிழக அரசு உலக தரத்தில் உதவி செய்து வருகிறது. கிரிக்கெட்டை போன்று அனைத்து போட்டிகளுக்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என மாரியப்பன் தங்கவேலு வேண்டுகோள். ஊழலை மறைக்கவும் அரசியல் ஆதாயத்துக்காகவுமே மொழி பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் பணியில் இருந்தால் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுவார்கள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற காவிரி ஆரத்தி நிகழ்வு. துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் அமைச்சர்கள் ஆரத்தி காண்பித்து வழிபாடு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே கொண்டாப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். மேற்குவங்க மாநிலம் ஹவுரா அருகே ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பல அடி உயரத்திற்கு எழுந்த தீயை நீண்ட நேரம் போராடி அணைத்த தீயணைப்புத் துறையினர். சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபந்த் பகுதியில் நக்சல்கள் பதுங்கியிருந்த இடங்களில் போலீசார் சிஆர்பிஎஃப் தேடுதல் வேட்டை. 8 லட்சம் ரொக்கம் வெடிபொருட்கள் மீட்பு. மகாராஷ்டிர மாநிலம் சிரவணையில் உள்ள தொழில்துறை மேம்பாட்டுக் கழக கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாக தகவல். அமெரிக்காவில் டெஸ்லா கார்களை சேதப்படுத்தினால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. இந்தோனேஷியா புளோரஸ் தீவில் வெடித்து சிதறி நெருப்பு குழம்பை கக்கி வரும் லவடோபி எரிமலை. 8000 மீட்டர் உயரத்திற்கு எரிமலை சாம்பல் படலமாக பரவியதால் விமான சேவைகள் ரத்து. சூடான் தலைநகர் கார்ட்டூமில் உள்ள அதிபர் மாளிகை மீட்டது ராணுவம். துணை ராணுவ படையான RSF-இடமிருந்து அதிபர் மாளிகை மீட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவிப்பு. கொல்கத்தாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகிறது 18வது சீசன் IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தாவும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. IPL கிரிக்கெட் போட்டியை காணச் செல்லும் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம். சென்னை மெட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. மும்பை இந்தியன்ஸ் வீரர்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய சென்னை ரசிகர்கள். ரோஹித், ஹர்திக் பாண்டியா கையெழுத்திடும் வீடியோ வைரல். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி. முல்லர், ஜோகோவிச், அரினா சபலென்கா, இகா ஸ்வியாடெக் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பாசில் நகரில் நடைபெற்று வரும் ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம். சூர்யாவின் 44வது படமான ரெட்ரோவின் செகண்ட் சிங்கிள் வெளியானது. சந்தோஷ் நாராயணன் இசையில் ரசிகர்களுக்கு வைப் கொடுக்கும் கன்னிமா பாடல்.
ஆகாஷ் பாஸ்கர் இயக்கத்தில் அதர்வா நடித்துள்ள இதயமுரளி திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியீடு. இதயா என தொடங்கும் முதல் பாடலை வெளியிட்டது படக்குழு. நடிகர் விஜயுடன் இணைந்து நடிக்க ஆசை. நாமக்கல்லில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிராகன் பட நடிகை கயாடு லோகர் பேச்சு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.